வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக நிவேதா. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பீகாரில் மீண்டும் முதலமைச்சராகிறார் நிதிஷ்குமார். இன்று பிற்பகலில் பதவியேற்பு விழா. சென்னை காசிமேடு கடற்கரையில் ராட்சத அலையில் சிக்கி 5 பேர் மாயம். ஒருவர் உடல் மீட்கப்பட்ட நிலையில் மற்றவர்களை தேடும் பணி தீவிரம். தீபாவளிக்கு சொந்த ஊர் சென்ற பொதுமக்கள். சென்னை திரும்ப சிறப்பு பேருந்துகள் இயக்கம். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு 2 நாட்களில் மட்டும் தமிழகத்தில் 466 கோடி ரூபாய்க்கு மது விற்பனை. 5 ஆண்டு கால வசூலை முறியடித்து சாதனை. சென்னையில் காற்று மாசு கடந்த ஆண்டை விட குறைவு. மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தகவல். காஷ்மீர் உள்ளாட்சி தேர்தல். பாஜக பொறுப்பாளராக மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் நியமனம். சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறப்பு. இன்று முதல் பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதி. கொரோனா பாதித்து சிகிச்சை பெற்று வரும் காங்கிரஸ் எம்பி அகமது பட்டேல் தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றம். மணிப்பூர் முதலமைச்சர் பிரேம் சிங்கிற்கு கொரோனா, தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை. தமிழ்நாட்டில் மேலும் 1819 பேருக்கு கொரோனா. இதுவரை பலியானோரின் எண்ணிக்கை 11,478 அதிகரிப்பு. தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சியானார் குரு பகவான். தமிழகம் முழுவதிலும் உள்ள கோவில்களில் சிறப்பு வழிபாடு. தமிழகத்தில் மருத்துவ படிப்புக்கான மாணவர் சேர்க்கை. இன்று தரவரிசை பட்டியல் வெளியீடு. சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் விடிய விடிய மழை. சாலைகளில் பெருக்கெடுத்த மழைநீர். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை மையம் தகவல். சீனாவுக்கு சாதகமான வர்த்தக ஒப்பந்தம். 15 ஆசிய நாடுகள் கையெழுத்திட்டன. அமெரிக்க அதிபர் தேர்தல். ஜோ பைடன் வெற்றியை முதல் முறையாக அங்கீகரித்த ட்ரம்ப். ரஷ்ய தடுப்பூசியை பெற பல நாடுகள் விருப்பம். ரஷ்ய அதிபர் புதின் தகவல். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். பீகார் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மை பெற்றுள்ள நிலையில் நிதிஷ்குமார் ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். பீகார் சட்டசபை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. இந்த கூட்டணியில் பாஜக 74 இடங்களில் வென்று மாநிலத்தில் 2வது தனிப்பெரும் கட்சியாக வந்தது.
அதன் கூட்டணி கட்சிகளான நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் 43 இடங்களிலும், விஐபி மற்றும் HAMS கட்சிகள் தலா 4 இடங்களிலும் வெற்றி கண்டது. இந்நிலையில் பாட்னாவில் நிதிஷ்குமார் இல்லத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் எம்எல்ஏக்கள் கூட்டம் நேற்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சட்டமன்ற குழு தலைவராக நிதிஷ்குமார் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இக்கூட்டம் நிறைவடைந்ததும் எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதத்துடன் ஆளுநர் மாளிகைக்கு சென்றார் நிதிஷ்குமார். ஆளுநர் பாகு சௌகானை சந்தித்து தன்னை ஆட்சியமைக்க அழைக்கும்படி கேட்டுக்கொண்டார். மேலும் எம்எல்ஏக்கள் ஆதரவு கடிதத்தையும் ஆளுநரிடம் அவர் வழங்கினார். இன்று பிற்பகல் நிதிஷ்குமார் பதவியேற்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை புதுவண்ணாரப்பேட்டை பெரியார் நகர் கடற்கரையில் கடலில் குளிக்கச் சென்ற ஒரே பகுதியைச் சேர்ந்த 5 பேர் கடல் அலையில் சிக்கி மாயமான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. சென்னை வண்ணாரப்பேட்டை கப்பலூர் தெருவைச் சேர்ந்தவர் சவுந்தரராஜன். அவர் மகன் 19 வயதான அருள்ராஜ், 14 வயதான மகள் துர்கா. இவர்கள் இருவரும் அரியலூரில் தங்கி படித்து வந்தனர். இவர்கள் அதே பகுதியைச் சேர்ந்த மார்டின், 13 வயது மகள் மார்கரெட் மற்றும் விஷ்ணு உள்ளிட்ட 5 பேருடன் காசிமேடு கடற்கரையில் குளிக்கச் சென்றனர். அப்போது ராட்சத அலையில் சிக்கி 5 பேரும் மாயமாகினர். மீனவர்கள் படகுகளில் சென்று தேடியதில் அருள்ராஜ் மட்டும் இறந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். மற்ற 4 பேரையும் தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டு உள்ளது. சம்பவ இடத்தில் ராயபுரம், திருவெற்றியூர், மெரினா உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து தீயணைப்பு வீரர்கள் வந்து மாயமான 4 சிறுவர் சிறுமிகளை மீட்கும் பணியில் தேடும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தீபாவளி பண்டிகையையொட்டி சொந்த ஊர் சென்ற பொதுமக்கள் சென்னை மற்றும் பிற நகர்களுக்கு திரும்புவதற்காக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்கள் சிரமமின்றி தங்கள் சொந்த ஊர்களுக்கு பயணம் மேற்கொள்கின்ற வகையில் கடந்த 11, 12 மற்றும் 13 ஆகிய தேதிகளில் சென்னையில் இருந்து 9,510 பஸ்களும், பிற ஊர்களில் இருந்து 5,247 பஸ்கள் என மொத்தம் 14,757 சிறப்பு பஸ்கள் இயக்கப்பட்டன. இந்நிலையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சொந்த ஊர் சென்ற பொதுமக்கள் சென்னை மற்றும் பிற நகர்களுக்கு திரும்புவதற்காக அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் 4 நாட்களுக்கு சுமார் 16,000 பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. தீபாவளி பண்டிகையையொட்டி 2 நாட்களில் மட்டும் தமிழகத்தில் 466 கோடி ரூபாய்க்கு மது விற்பனை நடந்துள்ளது. இது கடந்த 5 ஆண்டு கால வசூலை முறியடித்து சாதனை படைத்துள்ளது. புத்தாண்டு, பொங்கல், தீபாவளி உள்ளிட்ட பண்டிகை காலங்களின் போது மது பிரியர்கள் மதுபானங்களை வாங்கி உற்சாகமாக அருந்துவது வழக்கம். இதனால் அனைத்து மதுக்கடைகளிலும் கட்டுக்கு அடங்காத கூட்டம் காணப்படும். அதன்படி தீபாவளி பண்டிகையையொட்டி மது பிரியர்களின் வசதிக்காக தமிழகத்தில் உள்ள அனைத்து மதுக்கடைகளிலும் மதுபானங்கள் தேவையான அளவுக்கு இருப்பு வைக்கப்பட்டன. நடப்பு ஆண்டு கடந்த பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி மற்றும் மே மாதம் 6ஆம் தேதி ஆகிய 2 முறை என மதுபானங்களின் விலை சுமார் 32% அளவுக்கு உயர்த்தப்பட்டது. எனினும் கடந்த 13 மற்றும் 14 ஆகிய தேதிகளில் 2 நாட்களில் மட்டும் 465.79 கோடிக்கு மது விற்பனை நடந்துள்ளது. தமிழகத்தில் மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. தமிழகத்தில் மருத்துவ படிப்பிற்கான கலந்தாய்விற்கு 39,000க்கும் மேற்பட்டோர் விண்ணப்பம் அளித்துள்ளனர். மருத்துவக் கல்லூரி படிப்புக்கான தரவரிசை பட்டியல் இன்று வெளியிடப்பட உள்ளது. கலந்தாய்வு அதன் பிறகு ஓரிரு நாட்களில் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மருத்துவ கவுன்சிலிங் உரிய விதிமுறைகளை பின்பற்றி கலந்தாய்வு நடைபெறவுள்ளது. கலந்தாய்வில் கலந்து கொள்ளும் மாணவர்களுடன் தந்தை அல்லது தாயார் அனுமதிக்கப்படுவர். சமூக இடைவெளியை பின்பற்றி திட்டமிட்ட எண்ணிக்கை விண்ணப்பதாரர்கள் மட்டும் கவுன்சிலிங்கிற்கு வரவழைக்கப்படுவர். நாள் ஒன்றுக்கு 500 பேர் வரை கலந்தாய்வுக்கு அழைக்கப்பட உள்ளனர். தீபாவளி பண்டிகையின் போது வெடிக்கப்பட்ட பட்டாசுகளால் சென்னையில் காற்று மாசு கடந்த ஆண்டை விட குறைவாக பதிவாகியிருப்பதாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. கொரோனா பாதிப்புக்கு மத்தியிலும் பட்டாசு வெடிப்பதில் வழக்கப்போல் இருந்த ஆர்வம் குறையவில்லை என்பதற்கு தீபாவளிக்கு முந்தைய நாளும் தீபாவளி தினத்தன்றும் பட்டாசு சப்தம் விண்ணை முட்டும் அளவுக்கு இருந்தது. ஆண்டுதோறும் தீபாவளி பண்டிகையின் போது
பட்டாசுகளால் காற்றின் மாசு அளவு அதிகரிக்கும். இதை கட்டுப்படுத்த மாசு கட்டுப்பாட்டு வாரியம், உச்சநீதிமன்றம் மற்றும் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் வழிகாட்டுதல் படி பொதுமக்களுக்கு பல்வேறு அறிவுரைகளை வழங்கியது. அதாவது காலை 6 மணி முதல் 7 மணி வரையும், இரவு 7 முதல் 8 மணி வரையும் மட்டுமே பட்டாசுகளை வெடிக்க வேண்டும் என கூறப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பொதுமக்களின் ஒத்துழைப்பால் சென்னையில் காற்று மாசு கடந்த ஆண்டை விட குறைவாக பதிவாகி இருப்பதாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. மண்டல மற்றும் மகர விளக்கு பூஜைகளுக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை நேற்று மாலை திறக்கப்பட்டது. சபரிமலைக்கு வரும் பக்தர்களுக்கு பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு உள்ளது. மண்டல மற்றும் மகர விளக்கு காலத்தில் ஒரு நாளுக்கு 1000 பக்தர்கள் மட்டுமே கோவிலுக்குள் அனுமதிக்கப்படுவர். முகக்கவசம் அணிவது கட்டாயமாகும். வைரஸ் பாதிப்பு இல்லை என்பதற்கான பரிசோதனை சான்றிதழ் காண்பித்தால் மட்டுமே கோவிலுக்குள் பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள். கடந்த 24 மணி நேரத்திற்கு முன்பு இந்த சான்றிதழை பெற்றிருக்க வேண்டும். இன்று முதல் பக்தர்கள் தரிசனம் செய்யலாம். மும்பை மணிலை ஆறுகளில் குளிக்கவும், சபரிமலை தவிர்த்து இதர கோவில்களில் தரிசனம் மேற்கொள்ளவும் தடை விதிக்கப்பட்டு உள்ளது. சென்னை கோயம்பேடு வணிக வளாகத்தில் கடந்த 5 மாதங்களாக மூடப்பட்டிருந்த சிறு மொத்த காய்கறி கடைகள் மீண்டும் திறக்கப்பட்டது. கொரோனா பாதிப்பு காரணமாக கோயம்பேடு வணிக வளாகம் மொத்தமாக மூடப்பட்டிருந்தது. அதன் பின்னர் சென்னையில் கொரோனா பாதிப்பு குறைந்ததைத் தொடர்ந்து சில தளர்வுகள் அறிவிக்கப்பட்டன. அதன்படி கோயம்பேடு வணிக வளாகத்தில் மொத்த விற்பனை கடைகள் திறப்பதற்கு மட்டுமே தமிழக அரசு அனுமதி அளித்தது. இதனைத் தொடர்ந்து சென்னை கோயம்பேடு வணிக வளாகத்தில் சிறிய மொத்த வியாபாரிகள் மற்றும் சில்லறை வியாபாரிகள் தங்கள் கடைகளை திறக்க வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்நிலையில் வியாபாரிகளின் கோரிக்கைகளை ஏற்று முதல் கட்டமாக சிறிய மொத்த காய்கறி வியாபாரிகளின் ஏ முதல் ஜி வரிசை வரை உள்ள 800 கடைகளை திறக்க பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பாக அனுமதி வழங்கப்பட்டது. அதன் அடிப்படையில் கோயம்பேடு வணிக வளாகத்தில் சிறிய மொத்த காய்கறி கடைகள் திறக்கப்பட்டன. கடைகள் திறந்து இருந்தாலும் பொதுமக்கள் கோயம்பேடு வணிக வளாகத்திற்கு வர வேண்டாம் என வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பராமரிப்பு கட்டணத்தை ரத்து செய்திட வேண்டும் என அரசை வலியுறுத்தியுள்ளனர். இன்று சிறுமொத்த வியாபாரிகள் கடைகள் திறக்கப்பட்டுள்ளன. சுமார் 800 கடைகள் இந்த பகுதியில் உள்ளது. இது சுமார் ஒரு 7 மாத காலங்களாக இந்த மார்க்கெட் பூட்டப்பட்டு இதில் வியாபாரிகள் சுமார் 4000-5000 வியாபாரிகள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். அந்த பாதிப்பிற்கு இன்று ஒரு பெரிய விடிவு காலம் வந்துள்ளது. சமூக இடைவெளி பின்பற்றி மற்றும் சானிடைசர் யூஸ் பண்ணி மற்றும் மாஸ்களை அணிவித்து வியாபாரம் செய்வார்கள் என்று நாங்கள் உறுதி கொள்கின்றோம். சிறுமொத்த கடைகள் திறந்தாலும் மக்கள் சிறுமொத்த வியாபாரத்துக்கு வரும் வியாபாரிகள் ஒரு 20 கிலோ 30 கிலோ 10 கிலோ வாங்குற வியாபாரிகள் மட்டும்தான் இங்கே வர வேண்டுமே தவிர எந்த வீட்டிற்கும் வாங்கும் மக்கள் பொதுமக்கள் இங்கு தயவு செய்து வர வேண்டாம் என்பதை திரும்ப வலியுறுத்தியுள்ளோம். குரு பெயர்ச்சியை முன்னிட்டு குரு பரிகார தலமாக விளங்கும் திட்டை வசிஷ்டேஸ்வரர் ஆலயத்தில் அமைந்துள்ள குரு பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. குரு பகவான் நேற்று இரவு 9:48 மணிக்கு தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சியானார். இதனை முன்னிட்டு குரு பரிகார தலமான தஞ்சாவூர் அருகே உள்ள திட்டை வசிஷ்டேஸ்வரர் ஆலயத்தில் குரு பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. கொரோனா தொற்று காரணமாக சிறப்பு பூஜைகளுக்கு பிறகே பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டனர். மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம், விருச்சிகம், மகரம் மற்றும் கும்ப ராசிக்காரர்கள் பரிகாரம் செய்து கொள்வதற்காக வரும் 26ஆம் தேதியன்று லட்சார்ச்சனை பூஜைகளும் 27ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை பரிகார பூஜைகளும் நடைபெறவுள்ளது. குரு பரிகார ஸ்தலங்களில் முதன்மையானதாக போற்றப்படும் திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலத்தை அடுத்த ஆலங்குடி ஸ்ரீ ஆபத் சகாயேஸ்வரர் ஆலயத்தில் எழுந்தருளியுள்ள குரு பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. கொரோனா காரணமாக ஆன்லைனில் பதிவு செய்த பக்தர்களுக்கு மட்டுமே சுவாமி தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டனர். ஆனால் அமைச்சர் காமராஜ் குடும்பத்தினர் அவரது ஆதரவாளர்களுக்கு எந்தவித கட்டுப்பாடும் இல்லாமல் தரிசனத்திற்கு அனுமதித்து பக்தர்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. குரு பெயர்ச்சியை முன்னிட்டு சப்தகுரு பரிகார ஸ்தலம் மற்றும் மும்மூர்த்திகள் திருத்தலமான திருச்சி உத்தமர் திருக்கோவிலில் யாகசாலை அமைக்கப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க பரிகார பூஜைகள் நடைபெற்றது. கொரோனா அச்சத்தால்
பரிகார பூஜைகள் தரிசனத்திற்கு பக்தர்கள் அனுமதிக்கப்படவில்லை. 1 மாத காலம் ஆலயத்திற்கு வந்து குரு பகவானை வழிபாடு செய்தால் நன்மை கிட்டும் என்று கோவில் சிவாச்சாரியார்கள் தெரிவித்துள்ளனர். இதேபோல திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்தில் உள்ள பிரம்மாவிற்கு சிறப்பு அபிஷேகங்களும் வழிபாடுகளும் நடைபெற்றது. குருவிற்கு அதிபதியாக விளங்கும் பிரம்மாவிற்கு குரு பெயர்ச்சி நேரத்தில் மகா தீபாராதனை காட்டப்பட்டது. அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடாக விளங்கக்கூடிய பழனி திரு ஆவினன்குடி முருகன் கோவிலில் குரு பெயர்ச்சியை முன்னிட்டு தட்சிணாமூர்த்திக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை பூஜைகள் நடைபெற்றன. கொரோனா தொற்று பரவல் காரணமாக பூஜை நேரத்திலும் அபிஷேக நேரத்திலும் பக்தர்கள் அனுமதிக்கப்படவில்லை. மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே குருவித்துறை வைகை ஆற்றங்கரையில் சித்திரரத வல்லப பெருமாள் கோவிலில் குரு பெயர்ச்சியை முன்னிட்டு குரு பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் மற்றும் பரிகார அர்ச்சனை சிறப்பு பூஜை நடைபெற்றது. குரு பெயர்ச்சியை முன்னிட்டு நெல்லை டவுனில் உள்ள நெல்லையப்பர் காந்திமதி கோவிலில் உள்ள தட்சிணாமூர்த்தி சன்னதியில் சிறப்பு அபிஷேகமும் தீபாராதனையும் நடைபெற்றது. பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். குரு பெயர்ச்சியையொட்டி தூத்துக்குடியில் உள்ள சிவன் கோவிலில் குரு பகவானுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. பக்தர்கள் கொண்டக்கடலை மாலை மற்றும் வெள்ளை மலர்களை காணிக்கையாக செலுத்தி குரு பகவானை வழிபட்டனர். புதுச்சேரி அருகே உள்ள மொரட்டாண்டியில் அமைந்துள்ள 27 அடி உயர விஸ்வரூப சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் குரு பெயர்ச்சியையொட்டி 12 அடி உயர குரு பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் சிறப்பு யாக பூஜை நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஜம்மு காஷ்மீரில் உள்ளாட்சித் தேர்தலுக்கான பாஜக பொறுப்பாளராக மத்திய அமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் நியமிக்கப்பட்டு உள்ளார். ஜம்மு காஷ்மீரில் வரும் 28ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி வரை மாவட்ட வளர்ச்சி கவுன்சில் தேர்தல் 8 கட்டங்களாக நடைபெறவுள்ளது. இதற்கான வாக்கு எண்ணிக்கை டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி நடைபெறும். ஜம்மு காஷ்மீர் மற்றும் யூனியன் பிரதேசம் ஆக பிரிக்கப்பட்ட பிறகு நடைபெறும் முதல் மாவட்ட வளர்ச்சி கவுன்சில் தேர்தலில் தேசிய மாநாட்டுக் கட்சி, மக்கள் ஜனநாயக கட்சி, மக்கள் மாநாட்டுக் கட்சி மற்றும் CPIM ஆகியவை முக்கிய கட்சிகளாக போட்டியிடுகின்றன. இந்நிலையில் இந்த தேர்தலை முன்னிட்டு உள்ளாட்சித் தேர்தலுக்கான பாஜக பொறுப்பாளராக அனுராக் தாக்கூர் நியமனம் செய்யப்பட்டு உள்ளார். கொரோனா பாதித்த காங்கிரஸ் MP திரு அகமது பட்டேல் தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான அகமது பட்டேல் கடந்த அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி கொரோனாவால் பாதிக்கப்பட்டார். தொற்று பாதிப்பு ஏற்பட்டவுடன் குருகிராமில் உள்ள மெதந்தா மருத்துவமனையில் அகமது பட்டேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் அகமது பட்டேல் தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளதாக மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவரது உடல்நிலை தொடர்ந்து சீராக உள்ளதாகவும் மருத்துவர்களின் தீவிர கண்காணிப்பில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அகமது பட்டேல் விரைவில் உடல்நலம் தேர வேண்டும் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் விருப்பம் தெரிவித்து ட்விட்டரில் பதிவிட்டு வருகின்றனர். தமிழ்நாட்டில் மேலும் 1819 பேருக்கு கொரோனா பாதிப்பு பரவியிருப்பது மருத்துவ பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதுவரை பலியானோரின் எண்ணிக்கை 11,478 அதிகரித்துள்ளது. தமிழ்நாட்டில் நேற்று 1819 பேர் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசின் சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள மருத்துவ அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸால் இதுவரை பாதிக்கப்பட்டுள்ளோரின் எண்ணிக்கை 7,58,191 உயர்ந்துள்ளது. ஒரே நாளில் கொரோனா வைரஸ் காரணமாக 12 பேர் உயிரிழந்துவிட்டனர். இவர்களுடன் சேர்த்து தமிழகத்தில் இதுவரை உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 11,478 அதிகரித்துவிட்டது. சென்னையில் ஒரே நாளில் 502 பேர் வைரஸ் தொற்றுக்கு ஆளாகியுள்ளனர். இவர்களுடன் சேர்த்து சென்னையில் இதுவரை 2,08,668 பேர் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டு உள்ளனர். அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே பட்டாசு வெடித்த தகராறில் போலீசார் மீது தாக்கப்பட்ட சம்பவத்தில் பாமக மற்றும் தமிழக வாழ்வுரிமை கட்சியைச் சேர்ந்த 8 பேர் கைது செய்யப்பட்டு உள்ளனர். அரியலூர் மாவட்ட தமிழக வாழ்வுரிமை கட்சி மாவட்ட கழக செயலாளர் சுவாமிநாதன் என்பவர் இலைக்கடம்பூர் கிராமத்தில் குடும்பத்தினருடன் பட்டாசு வெடித்துள்ளார். அப்போது அதே ஊரைச் சேர்ந்த பாமக கட்சியின்
பெரம்பலூர் மாவட்ட கழக செயலாளர் சாமிதுரை என்பவரின் கார் மீது பட்டாசு விழுந்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து பாமகவினர் சாமிநாதனின் குடும்பத்தினர் மீது தாக்குதல் நடத்த சென்றுள்ளனர். தகவலின் பேரில் சம்பவ பகுதிக்கு வந்த போலீசார் இரு தரப்பினரையும் சமாதானப்படுத்த முயற்சித்துள்ளனர். அதையும் மீறி நடைபெற்ற தகராறில் தனிப்பிரிவு காவலர் துரைமுருகன் என்பவரது தலைமையில் பலத்த காயம் ஏற்பட்டது. இதனையடுத்து செந்துறை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு தலையில் 10 தையல் போடப்பட்டுள்ளது. பின்னர் பாமகவின் சாமிதுரை உள்ளிட்டவர்களிடம் போலீசார் விசாரணை நடத்தியதால் ஆத்திரமடைந்த அக்கட்சியினர் செந்துறை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் பதட்டம் ஏற்பட்டது. இந்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக பாமக மற்றும் தமிழக வாழ்வுரிமை கட்சியைச் சேர்ந்த 8 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். முன்னெச்சரிக்கையாக 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தீபாவளி பண்டிகை மற்றும் தொடர்ந்து விடுமுறையை முன்னிட்டு சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரிக்கு கொரோனா தளர்வுகளுக்கு பிறகு சுற்றுலா பயணிகள் வரத் தொடங்கியுள்ளனர். தீபாவளி பண்டிகை, அதனைத் தொடர்ந்து விடுமுறை நாளை முன்னிட்டு கன்னியாகுமரிக்கு வந்தவர்கள் திரிவேணி சங்கமத்தில் உள்ள கடலில் இறங்கி பல மணி நேரம் குளித்து உற்சாகமடைந்தனர். எனினும் கடலின் நடுவே அமைந்துள்ள விவேகானந்தர் நினைவு மண்டபம் மற்றும் திருவள்ளுவர் சிலைக்கு படகு போக்குவரத்து துவங்கப்படாததால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்தனர். அரசின் கொரோனா விதிமுறைகளை காற்றில் பறக்கவிட்டு அதிகாரிகள் வேடிக்கை பார்த்ததால் கொரோனா பரவும் அபாயம் உள்ளதாக சுற்றுலா பயணிகள் வேதனை தெரிவித்தனர். தீபாவளி பண்டிகை விடுமுறையொட்டி சேலம் மாவட்டம் ஏற்காடு அடிவாரத்தில் குரும்பம்பட்டி வன உயிரியல் பூங்காவில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. வழக்கத்தை விட 1000க்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் குவிந்ததால் வனக்காவலர்கள் பலர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்தது. சென்னையின் மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் நேற்று முதல் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. அண்ணா சாலை, திருவல்லிக்கேணி, ராயப்பேட்டை, தீநகர், கிண்டி, அடையார், பெசன்ட் நகர், திருவான்மியூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்து வருகிறது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் அச்சரப்பாக்கம், தாம்பரம், வண்டலூர், பல்லாவரம், குரோம்பேட்டை, ஆலந்தூர், சோழிங்கநல்லூர், மடிப்பாக்கம், நங்கநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் கனமழை பெய்தது. சாலையில் மழைநீர் தேங்கி குளம் போல் காட்சியளிப்பதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். திருவள்ளூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் விட்டுவிட்டு மழை பெய்தது. குறிப்பாக பொன்னேரி, கும்மிடிப்பூண்டி, திருவள்ளூர், திருத்தடி உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. இதேபோல் ஆவடி, அம்பத்தூர், பூந்தமல்லி, மாதவரம், புழல், செங்குன்றம் உள்ளிட்ட பகுதிகளிலும் விட்டுவிட்டு மழை பெய்தது. கடலூர் மாவட்டத்தில் கடந்த 4 நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. கடலூர், சிதம்பரம், பன்ருட்டி, மேல்பட்டாம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. இதன் காரணமாக சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல் கரை புரண்டு ஓடியது. அரியலூர் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. செந்துறை, உடையார்பாளையம், ஆண்டிமடம், ஜெயங்கொண்டம் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. திண்டுக்கல் மாவட்டத்தில் கொடைக்கானல், வேடசந்தூர், நத்தம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் விட்டுவிட்டு மழை பெய்தது. கொடைக்கானலில் சாரல் மழையும் மிதமான மழையும் மாறி மாறி பெய்தது. தமிழக கடலோர பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 2 நாட்களில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் மாநிலத்தில் பரவலாக மழை பெய்து வருகிறது. தலைநகர் சென்னையில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக கடலோர பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 2 தினங்களில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 2 தினங்களுக்கு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பல நாடுகள் ரஷ்யாவிடம் இருந்து கொரோனா தடுப்பூசியை பெறவும் கூட்டாக தயாரிக்கவும் விருப்பம் தெரிவித்துள்ளதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் கூறியுள்ளார். உலகின் முதலாவது கொரோனா தடுப்பூசியாக
ஸ்புட்னிக் வி என்ற தடுப்பூசியை கண்டுபிடித்துள்ளதாக ரஷ்யா அண்மையில் அறிவித்தது. இந்த தடுப்பூசி பல நாடுகளில் பரிசோதனை செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் மாஸ்கோவில் இருந்தவாறு வியட்நாம் நடத்திய கிழக்கு ஆசிய உச்சி மாநாட்டில் காணொலி காட்சி வழியாக பேசினார். அப்போது ரஷ்யாவிடம் இருந்து கொரோனா தடுப்பூசியை பெறவும் கூட்டாக தயாரிக்கவும் 10க்கும் மேற்பட்ட நாடுகள் விருப்பம் தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அனைத்து நாடுகளும் தங்கள் குடிமக்களுக்கு கொரோனா தடுப்பூசியை இலவசமாக வழங்கும் என்று நம்புவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கொரோனா பரிசோதனை முறைகளை கூட்டாளிகளுக்கு இலவசமாக வழங்கி ஒத்துழைக்க ரஷ்யா தயாராக இருப்பதாகவும் விளாடிமிர் புதின் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் செய்தி சேனலை.